நண்பன் என்னை மியான்மர் எல்லைக்கு வரவழைத்து துரோகம் செய்துவிட்டான். ஆனால் அந்த இடத்தின் முதலாளி என் காதலி என்பதுதான் எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஆரம்பத்தில் அவள் அக்கறையுள்ளவளாக நடித்தாள். ஆனால் இறுதியில் தனது உண்மையான முகத்தை காட்டினாள். நான் ஒரு நாயைப் போல இரும்பு கூண்டில் அடைக்கப்பட்டேன். தப்பிக்க நான் எல்லா முயற்சிகளையும் செய்தேன். ஆனால் தோல்வியடைந்தேன். நான் இறக்கும் வரை அவர்கள் என்னை சித்திரவதை செய்தனர். ஆனால் நான் மீண்டும் கண்களை திறந்தபோது அந்த பூங்காவிற்கு வந்த அதே நாளுக்கு திரும்பியிருந்தேன். நாங்கள் நிறுவனத்தின் வாசலில் நின்று கொண்டிருந்தோம். நிமிர்ந்து பார்த்தேன். அதே உயரமான சுவர்கள், அதே பூங்கா, அதே துரோகி நண்பன் என் முன்னே நிற்கிறான். எல்லாம் முன்பிருந்தது போலவே இருந்தது. மெதுவாக திறக்கும் கேட்டை கண்டதும் ஓடிவிட வேண்டும் என்ற ஆசையை நான் கட்டுப்படுத்த போராடினேன். கடந்த வாழ்க்கையில் ஜியாப்பூ எனக்கு துரோகம் செய்ததை உணர்ந்த தருணம் இதுதான். கேட் திறந்தவுடன் முழு பலத்துடன் ஓடினேன். ஆனால் பிடிபட்டேன். அவன் என்னை மீண்டும் மீண்டும் அறைந்து நீர் சிறையில் தூக்கி எறிந்தான். அங்கே நான் 3 பகலும் இரவும் கழித்தேன். நான் முற்றிலும் உடைந்திருந்தபோது ஒரு தெளிவான மின்னணு குரல் என் காதுகளில் ஒலித்தது. தலைவரே, பயப்படாதீர்கள். இந்த சிஸ்டம் எப்போதும் உங்களுடன் இருக்கும். தயவு செய்து உங்கள் வரவேற்பு பரிசை பெற்றுக்கொள்ளுங்கள். நான் பரிசை பெறவிருந்தபோது ஜியாப்பூ திடீரென என் தோளை பிடித்து இழுத்தான். நகர்ந்து கொண்டே இரு. சோம்பேறியாக இருக்காதே. சொல்கிறேன் கேள். உள்ளே சென்றதும் முதலாளி சொல்வதை அப்படியே செய். அந்த நேரத்தில் அவனை எதிர்த்து போராடும் பலம் எனக்கு இல்லை. அதனால் அப்பாவி போல தலையசைத்தேன். என் மனதில் பரிசை பெறு என்று கூறினேன். சிஸ்டம் அறிவித்தது. பரிசு 1 உலகளாவிய சமூக அமைப்பு உறுப்பினர்களின் தொடர்பு புத்தகம். பரிசு 2 7000க்கும் மேற்பட்ட உலக மொழிகளில் தேர்ச்சி. பரிசு 3 வலிமையான உடல் மற்றும் சிறந்த சண்டை திறன்கள். பரிசு 4 ஒரு பாட்டில் சூப்பர் வெல்ல முடியாத டிபிவி. நான் சிஸ்டத்திடம் கேட்டேன், பணம் எங்கே? நீ கடவுள் நிலை பணக்கார சிஸ்டமாக இருக்க வேண்டும் அல்லவா? சிஸ்டம் பதிலளித்தது, பணத்தை நீயே சம்பாதிக்க வேண்டும். ஆனால் என் உதவியுடன் நீ எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம். எனக்கு பணம் தேவைப்பட்டது. எனக்கு பழிவாங்கும் உணர்ச்சியும் இருந்தது. என்னை காயப்படுத்திய ஒவ்வொருவருக்கும் அவர்களின் பெயர் அழியும் வகையில் கொடூரமான மரணத்தை தர விரும்பினேன். என் பட்டியலில் முதலில் இருந்தவன் ஜியாப்பூ. விரைவில் நான் அலுவலகத்திற்குள் அழைத்துச் செல்லப்பட்டேன். அங்கே வாடிக்கையாளர் சேவை துறையின் குழு தலைவர் ஜியாப் டெஜு அமர்ந்திருந்தார். எனது முந்தைய வாழ்க்கையில் அவன் என்னை இரக்கமின்றி அடித்து துன்புறுத்தினான். ஆனால் இந்த வாழ்க்கையில் அவனை நான் அவ்வளவு எளிதில் விடமாட்டேன். அடேங்கப்பா, இந்த முறை புதிய ஆளை கொண்டு வந்திருக்கிறாய். சியாப் டெஜு கேலி செய்தான். ஏய் சிறுவா, என்னை பார்த்தால் நீ என்னை தின்று விடுவது போல் தெரிகிறது. அவன் என்னை பிடிக்க கை நீட்டினான். ஆனால் என் வேகம் அதைவிட அதிகமாக இருந்தது. அவன் கையை பிடித்து நன்றாக அழுத்தினேன். அவன் உடனே அலறினான். ஆ விடுடா, எலும்பை உடைத்து விடுவாய் போலிருக்கிறது. இரட்டை மேற்கோள் குறி. நான் அவன் கண்களை நேராக பார்த்து குளிராக சொன்னேன். 2 முறை யோசி. மீண்டும் கை ஓங்குவதற்கு முன். விளையாட்டு மாறிவிட்டது. சியாப் டெஜு என்னை அடிக்க கையை உயர்த்திய போது நான் அவனது மணிக்கட்டை விட்டுவிட்டு பயந்தவன் போல நடித்து சியாப் பூவின் பின்னால் ஒளிந்து கொண்டேன். சியாவ் என்னை பார்த்தும் பின் டெஜுவை பார்த்தும் கேலி செய்தான். அவன் கையை லேசாகத்தானே பிடித்தான். அதற்குள் அவன் உடல் இவ்வளவு பலவீனமாகிவிட்டதா என்று கேட்டான். நான் சாதாரண ஆள் போல தெரியவில்லை என்றும் என் பலத்தை கொண்டு ஒரு காளையையே என்னால் தூக்க முடியும் என்றும் சியாப்பூ கூறினான். நாடகத்தை நிறுத்திவிட்டு என் சேரும் நடைமுறைகளை முடித்து என்னை பொழுதுபோக்கு துறைக்கு அனுப்ப டெஜுவிடம் சொன்னான். பொழுதுபோக்கு துறை என்ற பெயரை சொன்னதும் என் கடந்த காலத்தின் பயங்கரமான நினைவுகள் வந்தன. அந்த இடம் உண்மையில் ஒரு அசுத்தமான கேளிக்கை விடுதி. அங்கு ஆட்கள் கசக்கி பிழியப்பட்டு பின்னர் பெரிய பண்ணைக்கு அனுப்பப்படுவார்கள். நான் பொழுதுபோக்கு துறைக்கு வரமாட்டேன் என்றும் வாடிக்கையாளர் சேவை துறைக்குத்தான் செல்வேன் என்றும் உறுதியாக கூறினேன். நான் பைத்தியமா என்று கேட்ட சியாப்பூ தான் அந்த துறையின் மேற்பார்வையாளர் என்றும் அங்கே என்னை பாதுகாக்க முடியும் என்றும் சொன்னான். பெரிய பணம் சம்பாதிக்கவே ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் கடந்து வந்தேன் என்றும் வாடிக்கையாளர் சேவையில்தான் அதிக வருமானம் என்பதால் அங்கே செல்வதாகவும் அவனிடம் கூறினேன். நான் வாடிக்கையாளர் சேவையில் சேர விரும்புவதை அறிந்ததும் சியாப் டெஜு உடனே அதற்கான பணிகளை தொடங்கி என் பெரிய லட்சியத்தை பகடி செய்தான். சேரும்போது என்னை அடிமை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வைத்து என் போன், அடையாள அட்டை மற்றும் பாஸ்போர்ட்டை பறிமுதல் செய்தனர். சியாப்பூ என்னை பார்த்து ஏளனமாக சிரித்துவிட்டு பிறகு உதவி கேட்டு அழுது கொண்டு வர வேண்டாம் என்று கூறிவிட்டு சென்றான். என்னை பாதுகாத்தவன் சென்றதும் சியாப் டெஜுவின் அகங்காரம் மீண்டும் வந்துவிட்டது. முன்பு நான் நடந்து கொண்ட விதத்திற்கு அவன் என்னை மன்னிக்க வேண்டுமென்றால் அவன் காலடியில் விழுந்து செருப்பை நக்கச் சொன்னான். அற்பமான பேச்சை நிறுத்திவிட்டு பணம் சம்பாதிக்க ஒரு கணினியை கொடுக்கும்படி அவனிடம் கூறினேன். 10 பில்லியன் மதிப்புள்ள டீல் ஒன்று கண்டறியப்பட்டதாக சிஸ்டம் அவசர அறிவிப்பு கொடுத்திருந்ததால் நான் அவசரத்தில் இருந்தேன். எதிர்த்து பேசியதற்காக கத்திய டெஜு குழுவின் இலக்கை அடைய இன்னும் 1 வாரம் மட்டுமே இருப்பதாகவும் இல்லையென்றால் தண்டனை நிச்சயம் என்றும் சொன்னான். அவன் முகத்தில் இருந்த அதிர்ச்சியை பார்த்ததில் அவன் இன்னும் இலக்கை அடையவில்லை என்பது எனக்கு புரிந்தது. எனக்கு வீணடிக்க நேரமில்லை, இப்போதே வேலையை தொடங்க வேண்டும் என்று அவனிடம் கூறினேன். எனது உற்சாகத்தை கண்ட ஜியாவோ டெஜு என்னை தொந்தரவு செய்வதை நிறுத்திவிட்டு அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றான். உள்ளே அனைவரும் தங்கள் கால்கள் வேலை செய்யும் இடங்களுடன் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு கடினமாக உழைத்துக் கொண்டிருந்தனர். நான் என் இருக்கையில் அமர்ந்து சிஸ்டம் திரையில் இருந்த தொலைபேசி எண்ணை பார்த்தேன். ஜப்பானில் உள்ள யமகுச்சி குழுவின் தலைவரின் எண் அது என்றும் அவருக்கு பெரிய அளவிலான ஆயுதங்கள் தேவை என்றும் சிஸ்டம் கூறியது. அந்த 10 பில்லியனை பெற நான் சிஸ்டம் சொன்னது போல பேச வேண்டும் என்று அது கட்டளையிட்டது. நான் ஒரு ஆழமான மூச்சை எடுத்துக்கொண்டு அந்த எண்ணுக்கு அழைத்தேன். அழைப்பு இணைக்கப்பட்ட போது நடுத்தர வயதுடைய ஒருவர் பதிலளித்தார். சிஸ்டம் திரையில் குறிப்புகள் தெரிந்தன. நான் உடனடியாக சரளமான ஜப்பானிய மொழியில் பேசத் தொடங்கினேன். அலுவலகத்தில் இருந்த அனைவரும் அதிர்ச்சியுடன் என்னை பார்த்தனர். ஜியாவோ டெஜு கோபத்துடன் என்னை நோக்கி நடந்து வந்து என்ன செய்கிறாய் என்று கேட்டான். ஆனால் மறுமுனையில் பேசியவர் ஈர்க்கப்பட்டதை கேட்டு அமைதியானான். நான் அந்த ஒப்பந்தத்தை வெற்றிகரமாக முடித்தேன். பரிவர்த்தனை வெற்றி பெற்றதாக திரை மின்னியது. அதிர்ச்சியில் உறைந்திருந்த டெஜுவை பார்த்து இலக்கு எட்டப்பட்டுவிட்டது, எனவே எனக்கு வசதியான இருக்கையை தா என்று கூறினேன். நான் உரையாடலை தொடர்ந்தபோது சியாவோ டெஜு சிலையாக நின்றான். எல்லாம் சுமூகமாக சென்றது. தலைவருடன் நான் சிறப்பாக பேசினேன். வங்கி கணக்கு எண்ணை கொடுத்ததும் திரை உடனடியாக மின்னியது. 10 பில்லியன் எண் மாற்றப்பட்டிருந்தது. டெஜு அதிர்ச்சியில் வாயை மூடிக்கொண்டு திரையை வெறித்து பார்த்தான். நான் அழைப்பை துண்டித்ததும் அவனால் மகிழ்ச்சியை அடக்க முடியவில்லை. 10 பில்லியனா? இந்த புதிய பையன் 10 பில்லியன் ஈட்டிவிட்டான். முழு அலுவலகமும் அதிர்ச்சியில் உறைந்து அமைதியானது. பணம் அவனது பைக்குள் செல்வது போல டெஜு
டெஜு மகிழ்ச்சியில் நடனமாடத் தொடங்கினான். இந்த செய்தி மறைந்திருந்த தலைவருக்கு விரைவாக எட்டியது. அரை மணி நேரத்திற்குள் அவள் வாடிக்கையாளர் சேவைத் துறைக்கு வந்தாள். அவளை பார்த்தவுடன் என் கண்கள் சுருங்கின. உலகிலேயே நான் மிகவும் நம்பிய நபர் அவள்தான். அவள் நெருங்கி வந்தபோது என் இதயம் வேகமாக துடித்தது. லின் யாஞ்சு தனது அழகான முகத்தில் தொழில்முறை புன்னகையை வைத்திருந்தாள். அவள் என்னை ஒரு அந்நியனை பார்ப்பது போலவே பார்த்தாள். புதியவர் ஒருவர் 10 பில்லியன் yen ஒப்பந்தத்தை முடித்ததாக கேள்விப்பட்டேன். அவள் அமைதியாக கூறினாள். முதலாளி லின், அது சரி, இவன் தான் அந்த நபர். அவன் பெயர் ஷாங்லிங். டெஜு ஆர்வத்துடன் சேர்த்து கூறினான். எனது முந்தைய வாழ்க்கையில் தன் பெயர் சூ ஷாவோ என்று அவள் என்னிடம் கூறினாள். தான் அனாதை என்றும் தன்னை நம்பி யாரும் இல்லை என்றும் அவள் என்னிடம் கூறினாள். நான் மிகவும் தாழ்ந்த நிலையில் இருந்தபோது அவள் எனக்கு இருக்க இடம், வேலை மற்றும் ஒரு அடையாளத்தை வழங்கினாள். ஆனால் அவளது பெயரே பொய் என்று இப்போது எனக்கு தெரிந்துவிட்டது. லின் யான்ஷு என் மீது குனிந்து பார்த்தபடி நின்றார். புதியவனே, உன்னிடம் திறமை இருக்கிறது. கடினமாக உழை, இந்த பூங்கா உன்னை நன்றாக நடத்தும். அவள் கிளம்ப திரும்பியபோது நான் பேசினேன். முதலாளி லின், உங்களைப் போலவே இருக்கும் ஒரு பெண்ணை எனக்கு தெரியும். அவள் தன்னை சூ ஷாவ் என்று அழைத்துக் கொண்டாள். லின் யான்னு அப்படியே நின்றாள். அறையில் இருந்த காற்று உறைந்துவிட்டது போலிருந்தது. அவள் மெதுவாக திரும்பி பார்த்தாள். அவள் கண்களில் என்னால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு உணர்ச்சி இருந்தது. அவள் மென்மையாக பேசினாள். உலகில் ஒரே மாதிரி தோற்றம் கொண்டவர்கள் பலர் உள்ளனர். உன் வேலையை கவனி, எதையும் அதிகம் யோசிக்காதே. அவள் சென்று விட்டாள். ஆனால் அவள் மனதில் சந்தேகத்தின் விதையை நான் விதைத்து விட்டேன் என்று எனக்கு தெரியும். எனது முந்தைய வாழ்க்கையில் அவள் என்னை ஒரு நாய் போல நடத்தினாள். இந்த வாழ்க்கையில் நீ மிகவும் நம்பும் ஒருவரால் துரோகம் இழைக்கப்படும் அதே வழியை அவளுக்கும் உணர்த்துவேன். ஒரு சிஸ்டம் அறிவிப்பு ஒலித்தது. வழங்குனரின் உணர்ச்சி நிலையில் மாற்றம் கண்டறியப்பட்டது. நட்பு ரீதியான நினைவூட்டல். டிடிசி இன்னும் உன் பையில் தான் இருக்கிறது. உன் சிஸ்டம் கொஞ்சம் விசித்திரமானது இல்லையா? நான் நினைத்தேன். பாராட்டிற்கு நன்றி என்று சிஸ்டம் பதிலளித்தது. நான் 8 பேர் பகிரும் ஒரு தங்கும் அறைக்கு அனுப்பப்பட்டேன். அது இருட்டான, ஈரப்பதமான அறை. அதில் அடுக்கு படுக்கைகளும் சுவர்களில் பூஞ்சைகளும் இருந்தன. அங்கு ஏற்கனவே வசிக்கும் மற்ற 5 பேரும் என்னை சந்தேக கண்களுடன் பார்த்தனர். புதிய பையனே, இன்று நீ 10 பில்லியன் ஒப்பந்தம் செய்ததாக கேள்விப்பட்டேன். பொதுவாக அது பொய்யாகத்தான் இருக்கும். ஒருவன் சொன்னான். அவனை பொருட்படுத்தாதே. புதிதாக வருபவர்கள் எப்போதும் வீரம் பேசுவார்கள். சில நாட்களில் அவன் அழுவான். மற்றொருவன் சேர்த்தான். நான் எதுவும் பேசாமல் என் படுக்கையில் ஏறினேன். நான் படுத்ததும் சிஸ்டம் மீண்டும் எனக்கு அறிவித்தது. அந்த மூவர், உனக்கு கீழே இருக்கும் இருவரும் மற்றும் எதிரே இருப்பவனும் உன்னையே கவனிக்கிறார்கள். போன்புக் செயல்பாட்டை பயன்படுத்தி இந்த பூங்காவை பற்றி மியான்மர் ராணுவத்திடம் புகார் அளித்துவிட்டு தப்பிக்க வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு வழங்குனருக்கு அறிவுறுத்தப்படுகிறது. இல்லை என்று நான் மனதிற்குள் பதிலளித்தேன். இப்போது தப்பிப்பது அவர்களுக்கு மிகவும் எளிதாகிவிடும். நான் இந்த முழு பூங்காவையும் அழித்து என்னை காயப்படுத்திய அனைவரும் விலை கொடுக்கச் செய்வேன். நான் கண்களை மூடினேன். எனது முந்தைய வாழ்க்கையின் நினைவுகள் வெள்ளமென வந்தன. தண்ணீரின் மூச்சுத் திணறல், மின்சார அதிர்ச்சியின் எரிச்சல் மற்றும் பண்ணையின் பயங்கரங்கள். நான் நிம்மதியற்ற தூக்கத்தில் ஆழ்ந்தேன். நாளை முதல் உண்மையான ஆட்டம் தொடங்கும் என்று தெரிந்தே. அழுக்கை போல நடத்தப்பட்டு பன்றிகளுடன் தூக்கி எறியப்பட்ட நினைவுகள் என் மனதில் எரிந்தன. இந்த வாழ்க்கையில் அந்த ஒவ்வொரு வழியையும் 10 மடங்காக திருப்பித் தருவேன். நான் என் படுக்கையில் படுத்துக்கொண்டு இரவில் கிசுகிசுத்தேன். வணக்கம், இது மியான்மர் ஆழ்கடத்தல் தடுப்பு அலுவலகமா? நான் ஒரு இடத்தை பற்றி புகார் செய்ய விரும்புகிறேன். மறுநாள் காலை நான் என் பணிமனைக்குச் சென்றதும் சியாவ் டெஜு போலி புன்னகையுடன் என்னை அணுகினான். லின்னே, கொஞ்சம் தண்ணீர் குடிப்பாயா? இன்று ஏதேனும் பெரிய டீல் இருந்தால் உன் சகோதரனையும் உடன் அழைத்துச் செல். குழு தலைவர் சியாவ். நான் குளிர்ச்சியாகச் சொன்னேன். நேற்று நீ என் காலணிகளை நக்கச் சொல்லவில்லையா? என் நாக்கு சறுக்கிவிட்டது. நான் குருடாகிவிட்டேன். அவன் கெஞ்சினான். லின்னே, நீ பெரிய மனது படைத்தவன். நாய் போல அவன் வாலை ஆட்டுவதை பார்ப்பதே எனக்கு அருவருப்பாக இருந்தது. என் கடந்த காலத்தில் இந்த மனிதன் என்னை அடித்து அவமானப்படுத்தி மிச்ச உணவை சாப்பிட கட்டாயப்படுத்தினான். இப்போது அவன் என்னிடம் கெஞ்சுகிறான். சரி, கணினியை கொடு. எனக்கு வேலை இருக்கிறது. இரட்டை மேற்கோள் குறி. நான் கோபமாக கத்தினேன். நான் கணினியை திறந்தேன். ஒரு புதிய பணி தோன்றியது. ஒரு வாடிக்கையாளருக்கு 200 மில்லியன் யூரோ மதிப்புள்ள ஆயுதங்கள் தேவைப்பட்டன. அவர் பெயர் டான் கியோட். அந்த பெயர் தெரிந்ததாக இருந்தது. ஆனால் நான் அதை பற்றி யோசிக்கவில்லை. நான் ஆழ்ந்து மூச்சை இழுத்துக்கொண்டு அழைப்பை விடுத்தேன். இந்த முறை நான் சரளமாக ஆங்கிலத்தில் பேசினேன். அலுவலகம் மீண்டும் அமைதியானது. அனைவரும் வியப்பில் என்னையே பார்த்தனர். இவன் என்ன மாதிரியான மனிதன்? அவர்கள் கிசுகிசுத்தனர். அரை மணி நேரத்திற்குள் 200 மில்லியன் யூரோ கணக்கில் வந்து சேர்ந்தது. அலுவலகமே உற்சாகத்தில் மூழ்கியது. 200 மில்லியன் யூரோ. கடவுளே! ஆனால் இது ஆரம்பம்தான் என்று எனக்கு தெரியும். இந்த நரகத்தில் என் சொந்த அதிகாரத்தை உருவாக்க இந்த பணத்தை பயன்படுத்துவேன். 1 மணி நேரத்திற்குள் லின் மற்றும் ஷூ துறைக்கு திரும்பினர். ஷங்லிங், என் அலுவலகத்திற்கு வா என்று கட்டளையிட்டாள். அவள் குரலில் விவாதிக்க இடமில்லை. அவள் சொகுசு அலுவலகத்திற்குள் நான் பின்தொடர்ந்தேன். அவள் அமரச் சைகை செய்து என்னை ஊடுருவி பார்த்தாள். நீ உண்மையில் யார்? பணம் சம்பாதிக்க விரும்பும் ஒரு சாதாரண மனிதன் என்றேன். ஒரு சாதாரண மனிதனுக்கு 7000 மொழிகள் தெரியாது, யமாகுச்சி குழுவுடன் நேரடி தொடர்பு இருக்காது, மாஃபியாவுடன் வணிகம் செய்ய முடியாது என்று அவள் பதிலளித்தாள். உண்மையைச் சொல். நான் முன்னோக்கி சாய்ந்தேன். முதலாளி லின், நீயும் சூ ஷியோ இல்லை இல்லையா? அறையின் வளிமண்டலம் உறைந்தது. லின் நான்ஷுவின் முகபாவனை ஆபத்தாக மாறியது. உனக்கு துல்லியமாக என்ன தெரியும்? 3 ஆண்டுகளுக்கு முன்பு நீ சீனா சென்றது எனக்கு தெரியும். நீ ஷங்லிங் என்ற மனிதனை சந்தித்தாய். அவன் உன்னை தன் மீட்பர் என்று நினைத்தான். ஆனால் இறுதியில் அவனை ஒரு பண்ணையில் அடைத்து வைத்தாய். லின் நான்ஷு சட்டென்று எழுந்தாள். அவளது முகம் வெளிரியது. யார்? நீ யார்? நான் யார் என்பது முக்கியமல்ல, நான் நிதானமாகச் சொன்னேன். நான் ஒரு ஒப்பந்தம் செய்ய விரும்புகிறேன் என்பதுதான் முக்கியம். இந்த முழு பூங்காவின் நிர்வாக அதிகாரம் எனக்கு வேண்டும். நீ பைத்தியம் என்று அவள் மூச்சு வாங்கினாள். நான் இல்லை. இந்த பூங்காவின் வருமானத்தை என்னால் 10 மடங்கு அதிகரிக்க முடியும். உலக தலைவர்களை நமது வாடிக்கையாளர்களாக்கி இந்த செயல்பாட்டை நிலத்தடி நிலையிலிருந்து அரைகுறை சட்டப்பூர்வ நிலைக்கு என்னால் மாற்ற முடியும். அதற்கு பதிலாக இங்கு எடுக்கப்படும் ஒவ்வொரு முடிவும் என்னுடையதாக இருக்கும். நான் ஏன் உன்னை நம்ப வேண்டும்? அவள் நடுங்கும் குரலில் கேட்டாள். நான் எனது மொபைலை எடுத்து சிஸ்டம் திரையை அவளிடம் காட்டினேன். அதில் கோடீஸ்வரர்கள், மாஃபியா தலைவர்கள் மற்றும் இந்த முழு செயல்பாட்டிற்கும் பின்னணியில் இருக்கும் மியான்மர் எல்லை ராணுவ ஜெனரல் மினாங் ஆகியோரின் தனிப்பட்ட எண்கள் இருந்தன. லின் நான்ஷுவின் முகம் முற்றிலும் மாறிப்போனது. ஜெனரல் மினாங் தான் இந்த
பூங்காவின் உண்மையான உரிமையாளர், அவருடைய தனிப்பட்ட எண் யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம். நான் வெறும் திறமையான புதுமுகம் மட்டுமல்ல என்பதை அவள் அப்போது புரிந்து கொண்டாள். பூங்காவில் உள்ள அனைவரின் உயிரையும் என் கையில் வைத்திருப்பவன் நான் என்று அவள் உணர்ந்தாள். முடிவு உங்களுடையது, பாஸ்லின் என்று நான் எழுந்து நின்றேன். நாங்கள் இருவரும் சேர்ந்து இந்த இடத்தை ஆளலாம் அல்லது உள்ளே இருக்கும் அனைவருடனும் சேர்த்து இதை நான் எரித்து விடுவேன். அந்த எண் சிலருக்கு மட்டுமே தெரியும். லின் நான்ஷு நடுங்கும் குரலில் முணுமுணுத்தாள். அது எப்படி உன்னிடம் இருக்கிறது மிஸ் லின்? நீ எனக்கு ஒரே ஒரு பதில் மட்டும் சொன்னால் போதும். நான் அவளை உற்று பார்த்தபடியே கூறினேன். ஆம் அல்லது இல்லை. லின் நான்ஷு நீண்ட நேரம் அமைதியாக இருந்தாள். இறுதியில் மெதுவாக தலையசைத்து ஒப்புக்கொண்டாள். நான் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. அவளது ஆடம்பரமான அலுவலகத்திலிருந்து நான் வெளியேறினேன். அவள் மட்டும் நாற்காலியில் அமர்ந்திருந்தாள். நான் வெளியே வந்தவுடன் சிஸ்டம் சத்தம் எழுப்பியது. தலைவரே, நீங்கள் அருமையாக செயல்பட்டீர்கள். ஆனால் விழிப்புடன் இருங்கள். லின் நான்ஷு அவள் பார்ப்பது போல் எளிமையானவள் அல்ல. அன்று இரவு நான் படுக்கையில் படுத்திருந்தபோது அன்றைய நிகழ்வுகளை அசை போட்டேன். லின் நான்ஷு எனது உண்மையான அடையாளத்தை சந்தேகிக்க தொடங்கியிருப்பது தெளிவாக தெரிந்தது. ஷாங்லிங், நீ விழித்திருக்கிறாயா? மேலே இருந்த படுக்கையிலிருந்து ஒரு மெல்லிய குரல் கேட்டது. அது சியாவோ வாங், என் கடந்த வாழ்க்கையில் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட பலவீனமான சிறுவன். என்ன விஷயம்? நான் கேட்டேன். கவனமாக இரு என்று அவன் எச்சரித்தான். இன்று சிலர் உன்னை பற்றி விசாரித்துக் கொண்டிருந்தார்கள். பாதுகாப்புத் துறையைச் சேர்ந்தவர்கள். நீ அதிக கவனம் ஈர்ப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். உனக்கு ஒரு பாடம் புகட்ட விரும்புகிறார்கள். பாதுகாப்புத் துறை தான் அந்த பூங்காவிலேயே மிகவும் ஆபத்தான இடம். அவர்கள் கீழ்ப்படியாத ஊழியர்களை மிக கொடூரமான முறைகளில் தண்டிப்பார்கள். என் கடந்த வாழ்க்கையில் பாதுகாப்புத் துறை தலைவன் லீ தான் என்னை கூண்டில் அடைத்தவன். இந்த வாழ்க்கையிலும் அவன் இப்போதே துடிக்க ஆரம்பித்துவிட்டான் போலிருக்கிறது. நன்றி சியாவோ வாங், எனக்கு புரிகிறது. நான் கூறினேன். ஷாங்லிங், என்னையும் இங்கிருந்து அழைத்துச் செல்ல முடியுமா? அவன் கேட்டான். அவனது கண்களில் ஒரு காலத்தில் எனக்கிருந்த அதே பயமும் நம்பிக்கையும் நிறைந்திருந்தன. எனக்கு இங்கே இருக்க விருப்பமில்லை. நான் வீட்டிற்கு செல்ல விரும்புகிறேன். சரியான நேரத்திற்காக காத்திரு என்று அவனுக்கு உறுதியளித்தேன். நான் உன்னை வெளியே அழைத்துச் செல்வேன். ஆனால் இன்னும் அதற்கான நேரம் வரவில்லை. அடுத்த நாள் மதியம் நான் சாப்பிடுவதற்காக அமர்ந்தபோது 5 பெரிய மெய்காப்பாளர்கள் என்னை சூழ்ந்து கொண்டனர். அவர்களின் தலைவன் பாதுகாப்பு அமைச்சரான லீஹு. அவன் முகத்தில் தழும்புகள் இருந்தன. அது பயங்கரமாகவும் கண்கள் குளிர்ச்சியாகவும் இருந்தன. அப்படியானால் நீதான் ஷாங்லிங். லீஹு ஏளனமாகச் சிரித்தான். நீ சமீபகாலமாக நிறைய அலட்டிக் கொள்வதாக கேள்விப்பட்டேன். இங்கே வந்து சில நாட்களே ஆகிறது. அதற்குள் இந்த இடமே உனக்கு சொந்தமானது போல நடந்து கொள்கிறாயே. இரட்டை மேற்கோள் குறி. உணவகம் அமைதியானது. எல்லோரும் எங்களையே பார்த்துக் கொண்டிருந்தனர். தூரத்தில் நின்று கொண்டிருந்த சியாவோ டெஜு நான் நசுக்கப்படுவதை பார்க்க மிகுந்த மகிழ்ச்சியுடன் காத்திருப்பதை கண்டேன். மந்திரி லீ, சொல்ல வேண்டியது ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். நிமிர்ந்து பார்க்காமலே கூறினேன். என் மதிய உணவு நேரத்தை வீணடிக்காதீர்கள். அடங்காத சிறுவனே என்று கத்தியபடி என் சட்டையை பிடிக்க வந்தான். அவன் பார்ப்பதற்கு முன்பே நான் வேகமாகவும் அவனது மணிக்கட்டை பிடித்து லேசாக அழுத்தினேன். விடுங்கள் மந்திரி லீ, உங்கள் உடல் பார்ப்பதற்கு வலிமையாக தெரியவில்லை. வலியில் லீகுவுக்கு குளிர்ஜுரம் அடித்தது போல வியர்த்தது. அவனது ஆட்கள் முன்னே வந்தனர். ஆனால் என் கண்களில் இருந்த கொடூரமான பார்வையைக் கண்டு உறைந்து நின்றனர். உன் எஜமானிடம் போய் 3 நாட்களுக்கு என்னை சத்தமிட வேண்டாம் என்று சொல் என்று உத்தரவிட்டேன். 3 நாட்களுக்கு பிறகு நம் கணக்குகளை தீர்த்துக் கொள்ள நிறைய நேரம் இருக்கும். அவமானத்துடன் மணிக்கட்டை பிடித்துக் கொண்டு லீகு தன் ஆட்களுடன் பின்வாங்கினான். உணவகம் முழுவதும் கிசுகிசுப்புகள் எழுந்தன. இவன் யார்? லீகுவை எதிர்த்து நின்றிருக்கிறானே, இவனுக்கு உயிரின் மீது பயம் இல்லையா? நான் என் வேலை செய்யும் இடத்திற்கு திரும்பியபோது சியாவோ டெஜு பதற்றத்துடன் என்னை பின்தொடர்ந்தான். ஷாங்லிங், உனக்கு பைத்தியமா? நீ லீகுவையும் பகைத்துக் கொண்டாயே. சகோதரர் சியாவோ, ஒரு நிமிடம் முன்புதானே வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தாய் என்று அவனை நையாண்டி செய்தேன். நான் உன்னை நினைத்துத்தான் கவலைப்பட்டேன் என்று திணறினான். நான் தானே உன்னை இங்கே கொண்டு வந்தேன். உனக்கு ஏதேனும் நடந்தால் எனக்கும் பிரச்சனைதான். உங்கள் கவலைக்கு நன்றி சகோதரர் சியாவோ என்று குளிர்ச்சியாகச் சொன்னேன். அதிக நம்பிக்கை கொள்ளாதே என்று அவன் சீறினான். நீ எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் ஆதரவு இல்லையென்றால் அனைத்தும் ஒரு நாள் முடிந்துவிடும். அவனை பார்த்தேன். என் முந்தைய வாழ்க்கையில் என்னை சிறை வைத்து சித்திரவதையை பார்த்து ரசித்தவன் இவன்தான் என்பது நினைவுக்கு வந்தது. ஆனால் இந்த வாழ்க்கையில் அவன் வீழ்வதை பார்க்கப் போவது நான் தான். என் திட்டத்தை தொடர நான் மீண்டும் கணினியிடம் திரும்பினேன். நான் எடுத்த ஒவ்வொரு நடவடிக்கையும் இந்த நரகத்தையும் அதை நடத்துபவர்களையும் அழிப்பதற்கு என்னை நெருக்கமாக்கியது. சாவோ சகோதரரே என்று அவனது கண்களை நேராக பார்த்து சொன்னேன். எனக்கு எந்த மாதிரியான மனிதர்களை பிடிக்காது என்று தெரியுமா? போலி மனிதர்கள். சாவோ டிஜு உடனடியாக அமைதியானான். நான் என் வேலையில் கவனம் செலுத்தினேன். சிறிது நேரத்தில் சிஸ்டம் எனக்கு அறிவித்தது. வழிகாட்டி லின் நியான் ஷுயர் நகர தொடங்கிவிட்டார். இன்று இரவு 8 மணிக்கு தனது அலுவலகத்திற்கு உங்களை அழைத்துள்ளார். சரியாக இரவு 8 மணிக்கு நான் லின் நியான் ஷுவின் அலுவலகத்திற்குள் நுழைந்தேன். இந்த முறை அவர் தனியாக இல்லை. அவருக்கு அருகில் நடுத்தர வயதுடைய ஒருவர் அமர்ந்திருந்தார். பூங்காவின் உண்மையான 2வது அதிகாரி மற்றும் தலைமை வியூகவாதி பழைய சென். திரு ஷாங், தயவு செய்து அமருங்கள். பழைய சென் கூறினார். மிஸ் லின் உங்களுடைய நிபந்தனைகளை பற்றி எங்களிடம் சொன்னார். உண்மையை சொல்லப் போனால் உங்கள் வார்த்தைகள் மிகவும் ஆணவமாக தோன்றுகின்றன. அந்த நம்பிக்கையை ஆதரிப்பதற்கான பலம் என்னிடம் உள்ளது என்று நான் பதிலளித்தேன். அது உண்மையாக இருக்கலாம் என்று பழைய சென் ஒப்புக்கொண்டார். ஆனால் எங்களிடம் ஒரு கேள்வி உள்ளது. இந்த பூங்காவின் நிர்வாக அதிகாரம் உங்களுக்கு ஏன் வேண்டும்? உங்கள் திறமையுடன் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் உங்கள் சொந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கலாமே. ஏனென்றால் எனக்கு இந்த இடத்தை பிடிக்கவில்லை என்று உறுதியாக கூறினேன். மனிதர்களை விழுங்கும் இந்த இடம் எனக்கு பிடிக்கவில்லை. இந்த பூங்காவை ஒரு மிகப்பெரிய சட்டப்பூர்வ நிறுவனமாக மாற்றி இதை மாற்ற விரும்புகிறேன். அது நடந்தால் நீங்கள் பயத்தில் வாழ வேண்டியதில்லை. ஒவ்வொருவரும் கண்ணியத்துடன் வாழ முடியும். பழைய சென் நீண்ட நேரம் அமைதியாக இருந்தார். ஜெனரல் மினாங் எதை அதிகம் விரும்புகிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? பணம். அவருக்கு அதிக பணம் கிடைத்தால் அனைத்தையும் பேசி முடிக்கலாம். அவர் உங்களை 3 நாட்களில் சந்திக்க விரும்புகிறார். 3 நாட்களுக்கு பிறகு நான் மிகவும் பாதுகாப்பான மாநாட்டு அறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டேன். ஜெனரல் மினாங் பிரதான இருக்கையில் அமர்ந்திருந்தார். அவருக்கு பின்னால் 4 ஆயுதமேந்திய காவலர்கள் இருந்தனர். அப்படியென்றால் நீங்கள் தான் அவரா என்று ஜெனரல் கேட்டார். எனது பூங்காவை நீங்கள் நடத்த விரும்புவதாக கேள்விப்பட்டேன். நடத்த அல்ல ஜெனரல், நான் உங்களுடன் இணைந்து செயல்பட விரும்புகிறேன். மோசடிகளிலிருந்து விலகி சட்டப்பூர்வமான உலகளாவிய வணிகத்திற்கு மாறுவதன் மூலம் உங்கள் லாபத்தை வருடம் 3 பில்லியனில் இருந்து 3 ஆண்டுகளில் 30 பில்லியனாக என்னால் உயர்த்த முடியும். அறை அமைதியானது. மினாங் என்னை நீண்ட நேரம் உற்று பார்த்தார். ஜெனரல், நீங்கள் என்னை துரோகம் செய்தால் என் உயிர் உங்கள் கையில்தான்.
சொன்னான். நான் துணிய மாட்டேன். கூட்டத்தை விட்டு வெளியேறியபோது சிஸ்டம் கேட்டது. வழிகாட்டி, நீங்கள் அற்புதமாக செயல்பட்டீர்கள். மினாங் ஒப்புக்கொண்டார். ஆனால் நீங்கள் அவரிடம் சொன்ன திட்டங்கள் உண்மையில் உண்மையா? ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை என்று நினைத்துக் கொண்டேன். ஒரே வித்தியாசம் என்னவென்றால் இறுதியில் அந்த பணம் அனைத்தும் அவர்களுடைய கைகளுக்கு பதிலாக என் பைக்குள் வரும். நான் விடுதிக்கு திரும்பியபோது ஷியா வாங் நடுங்கிக் கொண்டு எனக்காக காத்திருந்தான். ஷான்லிங், ஏதோ பயங்கரமான ஒன்று நடந்துவிட்டது. சியா புவுவை லிஹுவின் ஆட்கள் பிடித்துவிட்டனர். அவனால் சூதாட்ட கடனை அடைக்க முடியவில்லை. அதனால் அவனை இப்போது பெரிய பண்ணைக்கு அழைத்துச் செல்கிறார்கள். எனது திட்டம் கச்சிதமாக வேலை செய்கிறது என்பதை அப்போது உணர்ந்தேன். என்னை காட்டிக் கொடுத்தவர்கள் ஒருவரையொருவர் அழிக்கத் தொடங்கினர். எனது அதிகாரத்தை நிலைநாட்டிவிட்டேன் என்ற நிம்மதியுடன் சிறைச்சாலையின் தூரத்து அலறல் சத்தங்களை கேட்டுக்கொண்டே படுக்கையில் கிடந்தேன். நான் இனி வெறும் கைதி கிடையாது. சாதாரண ரவுடிகள் முதல் ஜெனரல் வரை அனைவரையும் ஆட்டிப்படைப்பவன் நானே. எனது பழிவாங்கும் படலம் இறுதியாக நிஜமாக தொடங்கியது. அவர்கள் அவனை நீர் சிறைக்குள் தூக்கி போடப் போகிறார்கள் என்று ஷியா வாங் முணுமுணுத்தான். நான் சிறிது நேரம் அமைதியாக இருந்தேன். எனது முந்தைய வாழ்க்கையில் என்னையே அந்த நீர் சிறையில் தள்ளியவன் சியா புவு தான். இப்போது அவனது முறை. நீ அவனை காப்பாற்றப் போகவில்லையா? ஷியாவ் லாங் கேட்டான். இல்லை என்று நான் குளிர்ச்சியாக பதிலளித்தேன். இந்த இடத்தில் மென்மையான குணம் கொண்டவர்கள் நீண்ட காலம் உயிர் வாழ முடியாது. எனது வார்த்தைகளுக்கு மாறாக நான் நீர்ச்சிறைக்கு வெளியே நின்று கொண்டிருந்தேன். நான் அவனை காப்பாற்ற வரவில்லை. அவனது வீழ்ச்சியை நேரில் காணவே வந்தேன். இரும்பு கம்பிகளின் வழியாக ஜியாவ் கழுத்தளவு அழுக்கு மற்றும் உறைபனி நீரில் மூழ்கியிருப்பதை கண்டேன். அவன் கடுமையாக நடுங்கிக் கொண்டிருந்தான். அவனது உதடுகள் நீல நிறமாக மாறியிருந்தன. அவன் என்னை பார்த்தபோது அவனது கண்களில் ஒரு அவநம்பிக்கையான நம்பிக்கை மின்னியது. ஷான்லிங், ஷான்லிங், தயவு செய்து என்னை காப்பாற்று என்று அவன் கத்தினான். ஜியா புவு, உனக்கு நினைவிருக்கிறதா? முந்தைய வாழ்க்கையில் உன்னிடம் இதேபோல கருணை கேட்டு கெஞ்சியது நான் தான் என்று அமைதியாகச் சொன்னேன். என்ன ஷான்லிங், எதைப் பற்றி பேசுகிறாய்? ஒன்றுமில்லை என்றேன். வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பதை சொல்லவே வந்தேன். நான் திரும்பிச் செல்ல முயன்றபோது அவன் ஒரு பைத்தியக்காரனைப் போல கத்தத் தொடங்கினான். ஷான்லிங், நான் செய்தது தவறு. நான் உன்னை இங்கே அழைத்து வந்திருக்க கூடாது. எனக்கு முதிய பெற்றோர்கள், குழந்தைகள் உள்ளனர். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. நான் நின்றேன். உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன். ஜாபு, உண்மையில் என்னை இங்கே அழைத்து வந்தது யார் என்று சொல். லின், மேடம் லின் யான் ஷு. அவன் திணறினான். உனக்குள் அவர்களுக்கு தேவையான ஏதோ ஒன்று இருப்பதாக அவள் சொன்னாள். நான் நேரடியாக லின் யான் ஷுவின் அலுவலகத்திற்குள் சென்றேன். அவள் கோப்புகளை பார்த்துக் கொண்டிருந்தாள். என்னை பார்த்ததும் முகம் சுளித்தாள். யாராவது கதவை தட்டக்கூட உனக்கு கற்றுக் கொடுக்கவில்லையா? லின் யான் ஷு, எனது குரலை தாழ்த்தி ஆபத்தான தொனியில் பேசினேன். உனக்கு தேவையான அந்த விஷயம் என்னிடம் என்ன இருக்கிறது? அவளது கைகள் உறைந்தன. எனவே நீ இறுதியாக கேட்டுவிட்டாய். நாம் இவ்வளவு தூரம் வந்துவிட்டதால் உண்மையைச் சொல்கிறேன். 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஷான்லிங் என்ற ஒருவனிடம் ரகசியம் இருப்பதாக எனக்கு தகவல் கிடைத்தது. உலகத்தை விட மதிப்புமிக்க ஒரு ரகசியம். என்ன ரகசியம்? ஒரு சிஸ்டம். எதையும் செய்யக்கூடிய ஆற்றலை ஒரு மனிதனுக்கு வழங்கும் சிஸ்டம். என் இதயம் வேகமாக துடித்தது. இது உனக்கு எப்படி தெரியும்? ஏனென்றால் 30 ஆண்டுகளுக்கு முன்பு மற்றொருவரிடம் அதே சிஸ்டம் இருந்தது. அவர் பெயர் ஷுங் தியான். நான் உறைந்து போனேன். ஷுங் என்பது என் தாத்தாவின் பெயர். என் தந்தையும் உன் தாத்தாவும் கூட்டாளிகள் என்று அவள் அமைதியாக தொடர்ந்தாள். அவர்கள் சிஸ்டத்தை பயன்படுத்தி தொழில் செய்தனர். ஆனால் உன் தாத்தா அவரை ஏமாற்றி சிஸ்டத்துடன் மறைந்துவிட்டார். இறப்பதற்கு முன் ஷுங் வாரிசை கண்டுபிடித்து நமக்கு சொந்தமானதை எப்படியாவது மீட்டெடுக்குமாறு என் தந்தை என்னிடம் கூறினார். அந்த சிஸ்டத்திற்காக மட்டுமே நான் உன்னுடன் நெருக்கமாக இருந்தேன். ஆனால் அது உன்னிடம் இல்லை என்று தெரிந்ததும் சித்திரவதையாவது அதை வெளிப்படுத்தும் என்று உன்னை அடைத்து வைத்தேன். ஆனால் நீ இறந்து விட்டாய். வானிலை பற்றி பேசுவது போல அவள் மிகவும் சாதாரணமாக பேசினாள். என் மரணம் எவ்வளவு வலியானது என்பது உனக்கு தெரியுமா? நான் சீறினேன். எனக்கு தெரியும் என்று அவள் சொன்னாள். ஆனால் நீயே சொன்னது போல மென்மையான இதயமுள்ளவர்கள் இங்கே பிழைக்க முடியாது. நான் திடீரென சிரித்தேன். நீ சொல்வது சரிதான். அதனால் தான் லிண்டி மற்றும் ஷுயர் நம் கணக்கு இப்போது சமமாகிவிட்டது. அடுத்த ஒரு மாதத்தில் பூங்காவில் நான் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தேன். என் திட்டப்படி அதன் பெயர் மியான்மர் கிராஸ்பர் காமர்ஸ் தொழில்துறை பூங்கா என மாற்றப்பட்டது. மேலோட்டமாக பார்த்தால் அது சட்டபூர்வமான வணிகமாக தெரிந்தது. இருப்பினும் உள்ளே சிறிய அளவில் கருப்பு சந்தை இயங்கிக் கொண்டிருந்தது. தலைவரே, மாதாந்திர அறிக்கை வந்துவிட்டது. சிஸ்டம் எனக்கு தெரிவித்தது. சட்டபூர்வ வணிகத்தில் 50 மில்லியன் லாபம், கருப்பு சந்தையில் 200 மில்லியன் லாபம், மொத்தம் 250 மில்லியன். ஜெனரல் மின் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். நான் ஷியாவோங் மற்றும் பிறரை சட்டபூர்வ வணிக குழுவிற்கு மாற்றினேன். ஷியாவோங் இப்போது 20,000 மாத சம்பளத்துடன் வாடிக்கையாளர் சேவை மேற்பார்வையாளராக இருந்தார். முதல் முறையாக மக்கள் ஒரு சிறிய பாதுகாப்பு உணர்வுடன் வாழ்ந்தனர். மாற்றமடைந்த பூங்காவை நான் பார்த்தேன். எல்லா துண்டுகளும் சரியாக பொருந்தின. என்னிடம் பணம், அதிகாரம் மற்றும் ஜெனரலின் நம்பிக்கை இருந்தது. இப்போது என் பழிவாங்கலின் இறுதி கட்டத்திற்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என்னை பாதுகாத்தவர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் நிலையான வேலைகள் வழங்கப்பட்டன. பூங்காவின் உயரமான சுவர்களை ஜன்னல் வழியாக பார்த்தேன். அவை இன்னும் அங்கேயே இருந்தன. ஆனால் முதல் முறையாக உள்ளே இருந்தவர்கள் அடிபடும், சிறையில் அடைக்கப்படும் அல்லது விற்கப்படும் என்ற பயத்தில் வாழ வேண்டியதில்லை. தலைவரே, அடுத்து என்ன? சிஸ்டம் கேட்டது. லின், நான் ஷூ மீது ஒரு கண் வைத்திருங்கள் என்று நான் ஆணையிட்டேன். அவள் மிகவும் அமைதியாக இருக்கிறாள். அவள் அலுவலக பணிகளை கவனிக்கிறாள். ஆனால் அவள் ஏதோ சதி செய்கிறாள் என்பது எனக்கு தெரியும். அவள் ரகசியமாக ஜெனரல் மினாங்குடன் தொடர்பில் இருப்பதை சிஸ்டம் கண்டறிந்துள்ளது. அவளுக்கு என்ன வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்று அது பதிலளித்தது. நான் சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும். பிறகு அவளும் ஜெனரலும் என்னை வெளியேற்றிவிட்டு அனைத்தையும் அபகரிக்க வேண்டும் என்று அவள் நினைத்தாள். நான் நேராக அவளது அலுவலகத்திற்குள் சென்றேன். லின் என் ஷூ, உங்களுக்கும் மினாங்குக்கும் இடையே நடப்பது எனக்கு தெரியும். நீங்கள் என்னை ஒழித்துக்கட்ட பூங்கா வளரும் வரை காத்திருக்கிறீர்கள். அவள் கொஞ்சமும் அசைந்து கொடுக்கவில்லை. நீ உண்மையிலேயே புத்திசாலிதான் ஷிங்லிங். எவ்வளவு புத்திசாலி என்றால் அது பயமாக இருக்கிறது. நான் உன்னை குறை சொல்லவில்லை என்றேன். நான் உன் இடத்தில் இருந்திருந்தால் நானும் அதையே செய்திருப்பேன். ஆனால் இன்று நிலைமை மாறுகிறது. என்னை கொல்லவா வந்தாய் என்று அவள் கேட்டாள். உன்னை கொல்வது மிகவும் எளிதானது. உன்னுடையது என்று நீ நினைக்கும் ஒவ்வொன்றையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பறிப்பதைக் கண்டு நீ வருந்த வேண்டும். நான் அருகில் குனிந்து சொன்னேன். இன்று முதல் நீ பொறுப்பில் இல்லை. நீ பணத்தை கையாட
மிரட்டல் செய்ததாக ஜெனரல் மினாங்கிடம் ஏற்கனவே கூறிவிட்டேன். விசாரணை முடியும் வரை நீ பணி இடைநீக்கம் செய்யப்படுகிறாய். அவர் உன்னை நம்ப மாட்டார் என்று அவள் சீறினாள். அவர் ஏற்கனவே நம்பிவிட்டார். அவர் புறக்கணிக்க முடியாத ஆதாரங்களை நான் அவரிடம் கொடுத்தேன். தலைமை அலுவலகத்தில் ஜெனரல் மினாங் கணக்கு புத்தகங்களை உற்று நோக்கிக் கொண்டிருந்தார். அவரது முகம் கோபத்தில் சிவந்திருந்தது. லின் என்ஷு, இந்த கணக்குகளை பற்றி நீ என்ன சொல்கிறாய்? ஜெனரல், இவை போலியானவை. இது ஒரு சதி என்று அவள் கத்தினாள். உண்மையோ பொய்யோ விசாரணை அனைத்தையும் வெளிப்படுத்தும். மினாங் உருமினார். காவலர்களே, அவளை கூட்டிச் செல்லுங்கள். அவள் வெளியே இழுத்துச் செல்லப்பட்டபோது அவளது கண்கள் என் கண்களையே பார்த்தன. நீ இதற்காக வருத்தப்படுவாய். முற்பிறவியில் உன்னை நம்பியதற்காக மட்டுமே நான் வருந்துகிறேன் என்று முணுமுணுத்தேன். லினின் ஷூ, அவள் பலரை அடைத்து வைத்த அதே தண்ணீர் சிறையில் எறியப்பட்டாள். அவள் அழுக்கில் நடுங்குவதை நான் வெளியே நின்று கவனித்தேன். பார்த்தது போதுமா என்று சிஸ்டம் கேட்டது. ஆம் என்று பதிலளித்தேன். தெரியுமா, நான் அவளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த உலகில் உன்னை தவிர வேறு யாரையும் முழுமையாக நம்ப முடியாது என்பதை அவள் எனக்கு கற்றுக் கொடுத்தாள். அவள் சிறையில் அடைக்கப்பட்ட 3ஆம் நாளில் லீகோ தன் ஆட்களுடன் என் அலுவலகத்திற்குள் நுழைந்தான். ஷிங்லிங், ஜெனரல் உன்னை பார்க்க வேண்டும். இப்போது அவன் முகத்தை பார்த்தாலே ஏதோ தவறு என்று என்னால் உணர முடிந்தது. சிஸ்டம் எச்சரிக்கை செய்தது. இலக்கின் உணர்வுகள் அசாதாரணமாக உள்ளன. 80 விழுக்காடு விரோதமான செயலுக்கு வாய்ப்பு உள்ளது. அவள் உண்மையை சொல்லிவிட்டாளா என்று நான் நினைத்தேன். அவள் அவனிடம் நான் தான் உண்மையான ஆபத்து என்று கூறியிருக்கிறாள். இரட்டை மேற்கோள் குறி. சீக்கிரம் கிளம்பு என்று லீ கத்தினான். லீஹு, நீ என்னை அங்கே அழைத்து செல்ல போகிறாயா என்று நான் அமைதியாக கேட்டேன். வாயை மூடிக்கொண்டு நட. நான் அவனை பின்தொடர்ந்து நடைபாதையில் சென்றேன். கடந்து செல்லும்போது ஷியாவாங்கை ஒரு கணம் கவனித்தேன். அவன் எனக்கு ஒரு மெல்லிய தலையசைப்பு செய்தான். நாங்கள் மீட்டிங் அறைக்குள் நுழைந்தபோது ஜெனரல் மினோங் ஆயுதம் ஏந்திய காவலர்களுக்கு மத்தியில் அமர்ந்திருந்தார். லின் நைன் ஷூவும் அங்கே இருந்தாள். அவள் முகத்தில் ஒரு வெற்றி புன்னகை இருந்தது. ஷான்லிங், ஜெனரல் பேசத் தொடங்கினார். நீ என் இடத்தை பிடிக்க திட்டமிடுவதாக சிலர் கூறினார்கள். இதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? நான் அவரை பார்த்தேன். பிறகு காவலர்களை பார்த்தேன். ஜெனரல், எனக்கு உங்களிடம் உண்மையிலேயே தேவைப்பட்டிருந்தால் நான் இங்கே உங்களிடம் பேசிக் கொண்டிருக்க மாட்டேன். அது ஏற்கனவே என் வசம் இருந்திருக்கும். நீங்கள் புத்திசாலி மனிதர். யார் பணத்தை கொண்டு வருகிறார்கள், யார் சாக்கு போக்கு சொல்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஜெனரல் என்னை உற்று நோக்கினார். அறையில் இருந்த பதற்றம் கத்தியால் வெட்டும் அளவுக்கு அதிகமாக இருந்தது. ஒரு கணம் என் பயணம் அங்கேயே முடிந்துவிடும் என்று தோன்றியது. ஆனால் என்னிடம் இன்னும் ஒரு துருப்புச் சீட்டு இருப்பதாக எனக்கு தெரியும். உன் விசுவாசத்தை நிரூபிக்க உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன். ஜெனரல் மினோங் லின் நைன் ஷுவை நோக்கி விரலை நீட்டி முழங்கினார். அவளை கொன்றுவிடு. லின் நைன் ஷுவின் முகத்திலிருந்து அந்த வெற்றி புன்னகை மறைந்தது. ஜெனரல், உங்களில் ஒருவர் மட்டுமே இந்த அறையை விட்டு உயிருடன் வெளியேற முடியும் என்று அவர் தொடர்ந்தார். ஷான்லிங், முடிவு உன்னுடையது. நான் லின் நைன் ஷுவை நோக்கி திரும்பினேன். முதல் முறையாக அவளது கண்களில் உண்மையான பயத்தை கண்டேன். ஜெனரல், நான் அவளை கொன்றால் நீங்கள் உண்மையிலேயே என்னை நம்புவீர்களா? அவளை நோக்கி அடியெடுத்து வைத்துக் கொண்டே நான் கேட்டேன். நிச்சயமாக நம்புவேன், அவர் வாக்களித்தார். லின் நைன் ஷூ பின்னோக்கி நகர்ந்தாள். ஷான்லிங், நிறுத்து. எனக்கு அந்த ரகசியம் தெரியும். உன் தாத்தா என் தந்தையை காட்டிக் கொடுக்கவில்லை. அந்த அமைப்பை திருட என் தந்தைதான் அவரை கொல்ல முயன்றார். உன்னுடையதை காக்கவே உன் தாத்தா அங்கிருந்து தப்பியோடினார். ஷான் குடும்பம் பழிவாங்க திரும்பி வரும் என்று என் தந்தை பயந்தார். அதனால்தான் உன்னை கண்டுபிடிக்க என்னை அனுப்பினார்கள். நான் சற்று நிறுத்தினேன். ஆனால் அந்த பழைய கதைகள் இனி எனக்கு ஆர்வம் அளிக்கவில்லை. நான் ஜெனரலை பார்த்தேன். நான் அவளை கொல்ல முடியும். ஆனால் சொல்லுங்கள் ஜெனரல், அதற்கு பிறகு நீங்கள் எனக்கு என்ன செய்வீர்கள்? உண்மையை சொல்லப் போனால் என்று அவர் ஒரு நக்கலான சிரிப்பு சிரித்தார். உங்கள் இருவரையும் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் உரக்கச் சிரித்தேன். குறைந்தது நீங்கள் உண்மையை சொல்கிறீர்கள். அதனால்தான் நானும் உண்மையை சொல்கிறேன். எனக்கும் உங்களை நம்பிக்கை இல்லை. திடீரென்று பூங்கா முழுவதும் ஒரு உரத்த எச்சரிக்கை மணி ஒலித்தது. ஒரு காவலன் மூச்சிறைக்க உள்ளே ஓடி வந்தான். ஜெனரல், ராணுவ வாகனங்கள் வாசலில் நிற்கின்றன. அது மத்திய அரசாங்கம். நான் ஜன்னல் வழியாக பார்த்தேன். மியான்மர் கொடியுடன் கூடிய டஜன் கணக்கான ராணுவ வாகனங்கள் வளாகத்தை சூழ்ந்திருந்தன. நான் மினோங்கை நோக்கி திரும்பினேன். உங்களுக்கு கோடிக்கணக்கில் சம்பாதித்து தருவதாக சொன்னேன் ஜெனரல். ஆனால் இந்த இடம் எனக்கு பிடிக்காது என்றும் சொல்லியிருந்தேன். அதனால் உங்கள் சார்பாக ஒரு ஒப்பந்தம் செய்துவிட்டேன். பூங்காவை அரசாங்கத்திடம் ஒப்படைத்து விட்டேன். அவர்கள் நம் எல்லாரையும் கொன்று விடுவார்கள் என்று அவன் கத்தினான். இல்லை என்று நான் மறுத்தேன். நான் நிபந்தனைகளை பேசி முடித்து விட்டேன். எல்லாவற்றையும் ஒப்படைத்து ஒத்துழைத்தால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, பின் வெளிநாட்டில் அமைதியான வாழ்க்கை கிடைக்கும். இதுதான் உனக்குள்ள ஒரே வழி. பூங்காவின் பிரம்மாண்டமான கதவுகள் கீச்சிட்டு திறந்தன. ராணுவம் உள்ளே நுழைய ஊழியர்கள் அனைவரும் முக்கிய முற்றத்தில் திரண்டனர். தளபதி ஒருவரின் குரல் எதிரொலித்தது. இந்த பூங்கா இப்போது அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஊழியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக தங்கள் வீடுகளுக்கு அனுப்பப்படுவார்கள். கூட்டம் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தது. ஷியாவோவோங் என்னிடம் ஓடிவந்து கண்ணீர் மல்க என்னை இருக்க கட்டிக்கொண்டான். ஷான்லிங், நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். நாம் உண்மையில் வீட்டிற்கு செல்கிறோம். ஆம் என்று கூட்டத்தை பார்த்தவாறே கூறினேன். நீர் சிறையிலிருந்து விடுபட்ட ஜியாவோ பூ குழந்தையைப் போல சிரிப்பதைக் கண்டேன். லிகுவை வீரர்கள் தரையில் அழுத்தினர். பயத்தில் அவன் முகம் வெளுத்திருந்தது. ஷியாவோ டீஜு ஒரு மூலையில் நடுங்கிக் கொண்டிருந்தான். தன் அடாவடி ஆட்சி முடிந்துவிட்டதை உணர்ந்தான். ராணுவ அதிகாரி ஒருவர் என்னை அணுகினார். திரு ஷான்லிங், உங்கள் ஒத்துழைப்புக்கு நன்றி. எங்கள் ஒப்பந்தப்படி நீங்கள் செல்லலாம். கடைசி முறையாக நான் முதன்மை கதவு வழியாக வெளியே நடந்தேன். 2 பிறவிகளாக என் சிறையாக இருந்த அந்த உயரமான சுவர்களை திரும்பி பார்த்தேன். பிரகாசமான சூரியன் கண்களை கூச வைத்தாலும் பல ஆண்டுகளில் உணராத உண்மையான கதகதப்பை உணர்ந்தேன். வாழ்த்துகள் புரவலரே. முதல் கட்ட பணி முடிந்தது. வெகுமதி 100 மில்லியன் உங்கள் கணக்கிற்கு மாற்றப்பட்டது. நன்றி சிஸ்டம் என்று மனதிற்குள் நினைத்தேன். வரவேற்கிறேன் புரவலரே. உங்கள் அடுத்த நடவடிக்கை என்ன? நான் வீட்டிற்கு செல்கிறேன் என்று பதிலளித்தேன். ஆனால் லின் யான்ஷுவின் வார்த்தைகள் என்னை வாட்டின. இந்த சிஸ்டம் என் குடும்பத்திற்கு சொந்தமானது. என் தாத்தாவுக்கு உண்மையில் என்ன நடந்தது? அவர் இப்போது எங்கே இருக்கிறார்? புதிய பணி தொடங்கப்பட்டது. உங்கள் வேர்களை தேடி பயணம் செய்யுங்கள். ஷான் டியானை கண்டறிய சிஸ்டம் இப்போது உதவும். நான் அடிவானத்தை நோக்கி நடக்கிறேன். இனி இறை அல்ல, என் விதியின் நாயகன் நான்.